Welcome to everyone. Today 10th Max exercise 3.15ல third sum அதாவது graph தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது கம்பல்சரி கொஸ்டின். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கிராஃப் தி ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு 1/2x. அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? y ஈக்குவல் டு 1/2x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஐடென்டிஃபை தி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அண்ட் வெரிஃபை இட் வித் த கிராஃப். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் அப்படின்னா k ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே இருக்குங்களா? ஸோ அது இந்த சைடு கொண்டு வந்தால் y/xன்னு எழுதலாம். ஸோ இப்போ y/x ஈக்குவல் டு 1/2. ஸோ எக்ஸை நீங்கள் ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடில் எழுதுவோம். ஸோ y/x ஈக்குவல் டு 1/2. நமக்கு தெரியும் k ஈக்குவல் டு 1/2ன்னு y/xன்னு ஒரு வேரியேஷன் இருக்குது. என்ன வேரியேஷன் அது? டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ k ஈக்குவல் டு y/x ஈக்குவல் டு 1/2னா k உடைய வேல்யூ என்னது? 1/2 கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிராஃப் அப்படின்னாவே கண்டிப்பாக என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ட் வேரியேஷனுடைய கண்டுபிடிக்கணும். அடுத்தது k வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாயிண்ட்டு, டேபுலர் காலம், ஸ்கேலு, லாஸ்ட்டு சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ k வேல்யூவும் டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டேபுலர் காலம் அமைக்க போகிறேன். எக்ஸு ஒய். எக்ஸு அதாவது எக்ஸுடைய வேல்யூ நான் 1 2 3 4 5 எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நமக்கு கொஸ்டினில் எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒய் வந்து 7.5. அப்போ 7.5னா என்ன வரும்? 15. ஸோ நான் இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கும் வர மாதிரி கிராஃப் வரைகிறதுக்காக நான் 9ம் 15 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் வந்து 1னா ஒய் அதில் ஆஃபாக இருக்கும். அப்போ 0.5. 2ல் பாதி 1, 3ல் பாதி 1.5, 4ல் பாதி 2, 5ல் 2.5, 9ல் 4.5, 15ல் 7.5. ஓகேங்களா? இப்போ நம்ம டேபுலர் காலம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன வேரியேஷன்? எக்ஸோட வேல்யூலாம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா? 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். தட் இஸ் கால்டு டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்ட் வேரியேஷன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், டேபுலர் காலம் அமைச்சிட்டோம். அடுத்தது பாயிண்ட்டு. பாயிண்ட் 1, 0.5, 2, 1, 3, 1.5, 4, 2, 5, 2.5, 9, 4.5, 9, 15, 7.5. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டை கிராஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்? மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். 0 1 2 3 4 5 ஒரு யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்கேல் எழுதும்போது எப்படி எழுதலாம்? ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அடுத்து இதுலேயும் பாருங்கள், 1 2 3 4 5 ஒவ்வொரு யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால
இப்போ y axis எப்படி எழுதணும்? y axis 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இப்போ நம்ம ஸ்கேல் எழுதிட்டோம். அடுத்து பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த புள்ளி எல்லாத்தையும் இணைக்கிறேன். இப்போ இணைச்சா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கிராஃபு. ஸோ அடுத்தது கிராஃபை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் வந்து 9, அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கிராஃப் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து என்னது 9. இப்போ எக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 9 வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனோட நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணுறோம். எக்ஸ் தானே 9. ஸோ இப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய 9 இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அது ஒய் ஆக்சிஸில் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபோர் 4.5ல் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அது அப்படியே என்ன பண்ணுங்க, மார்க் இந்த லைனை ட்ரா பண்ணுங்க. அப்போ எக்ஸ் 9னா ஒய் என்னவா இருக்கும்? 4.5. ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுடைய வேல்யூ தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஏரோ மார்க் இப்படி வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒய் வந்து 7.5. ஒய் வந்து என்னது? 7.5. அப்போ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒய்யை வந்து இந்த லைனோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலாங்களா? ஸ்ட்ரைட் லைன் அப்படியே வரைஞ்சிருங்க. அப்போ இது எங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க, 15ல். அப்போ இந்த இடம் தான் மார்க்குடு. ஸோ 15. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 7.5ல் ஒய் வந்து 7.5னா எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வந்து 15. அப்போ ஏரோ மார்க் என்ன? ஒய் கொடுத்ததுனால இப்படி வருது, எக்ஸை நோக்கி. இப்போ புரியுதுங்களா இந்த கிராஃபு? ஸோ அடுத்தது, ஸோ நம்ம கிராஃப் மூலமாக கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ கரெக்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வேரியேஷனுடைய ஃபார்முலா k = y/x. ஓகேங்களா? ஸோ இப்போ k உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1/2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ y/x. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதில் 9 போட்டுக்கணும். தென் 1/2. ஸோ டிவைடில் இருக்குது, ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மேலே போவோம். அப்போ 9/2 = y. 2வை டிவைட் பண்ணால் 9ஆல் 1 2 is 2, 4 2s are 8, தென் பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சா 10 ஆகிடும். அப்போ 5 2s are 10. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்னது? 4.5 வந்துருச்சுங்களா? 4.5. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் வந்து 7.5. அப்படியே அடுத்த இது போடுங்க. 1/2 = y/x. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 7.5/x. நமக்கு என்ன வேல்யூ தேவை? எக்ஸு. ஸோ தெரிஞ்ச வேல்யூ ஒரு சைடு வச்சுட்டு தெரியாத வேல்யூ ஒரு சைடு கொண்டுட்டு வரணும். அப்போ 7.5 × 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5 2s are 10, தென் பேலன்ஸ் வந்து 5. 7 2s are 5 2s are 10, பேலன்ஸ் வந்து என்னது? 1. 7 2s are 14, 14 + 1 15. ஸோ 1 தானே தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 15. ஸோ வந்துருச்சுங்களா ஆன்சரு? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.